என் அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இன்று ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறீர்களா? நம்மை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டு இருக்கிறது. நாம் அனைவரும் அதற்குள் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அதன் பெயர் என்ன தெரியுமா? அதுதான் மிடில் கிளாஸ் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற கனவு நம்மில் பலருக்கு இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் இன்னும் அந்த கூண்டிலேயே இருக்கிறோம்? காரணம் மிகவும் எளிமையானது. நாம் நமக்காக வாழவில்லை. அடுத்தவர் ஒரு புதிய காரை வாங்கினால், அடடா நம்மளும் வாங்க வேண்டும். அடுத்தவர் ஒரு பெரிய டிவி வாங்கினால் நமக்கு அதைவிட பெரியது வேண்டும். அடுத்தவர் வீடு கட்டினால் நாம் கடன் பட்டாவது ஒரு வீட்டை கட்டி தீர்க்கிறோம். நாம் உழைப்பது, ஓடுவது, ஓடாய் தேய்வது எல்லாம் அடுத்தவர்களுக்கு நம்மை நிரூபிக்கத்தான். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சமூகத்தில் நாம் எப்படி தெரிகிறோம்? நாம் குறைந்து போய்விட்டோமோ? இந்த பயம்தான் நம்முடைய முதலீடுகளையும் சேமிப்புகளையும் நிம்மதியையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தவர் வாங்கிய பொருளுக்காக நீங்கள் வாங்கும்போது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விற்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்துகிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுக்கான உண்மையான பணக்கார வாழ்க்கை ஆரம்பமாகும். பணக்காரர்களின் ரகசியம் இலவச பொருட்கள். பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னது போல் அவர்கள் வாங்கும் கார், பங்களா எல்லாமே கிட்டத்தட்ட இலவசம் போலத்தான். இது எப்படி சாத்தியம்? முதலில் முதலீடு. அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை முதலில் தங்களுடைய தொழிலில் அல்லது முதலீடுகளில் போடுகிறார்கள். லாபம் ஈட்டுதல். அந்த முதலீடு தொடர்ந்து லாபத்தை பெருக்குகிறது. லாபத்தில் ஆடம்பரம். அந்த லாபத்தில் இருந்து வரும் பணத்தை மட்டும்தான் அவர்கள் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் தங்கள் பணத்தை கொண்டு பொருட்களை வாங்கவில்லை. பொருட்களை வாங்குவதற்காக பணம் ஈட்டும் ஒரு கருவியை முதலில் உருவாக்குகிறார்கள். இதைத்தான் அவர்கள் ஆசெட், சொத்து என்கிறார்கள்.